சொன்னா அரசு கொடுக்கக்கூடிய வேட்டி சேலைகளை இதுக்கு முன்னாடி நீங்க கட்டியிருக்கீங்களா? கட்டியிருந்தா ஏன் கட்டினேன்? இல்ல நான் கட்டுனதே இல்ல. அது கட்டுன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன் கட்டுறது இல்லைன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. தமிழக அரசான தாவேகா அரசு தற்பொழுது 300 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஏன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த தரமான நூல்ல தயாரிக்கப்பட்ட வேட்டி சேலைகளை மக்களுக்கு கொடுக்கணும், வாங்கக்கூடிய அத்தனை மக்களும் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 2027ல வரக்கூடிய பொங்கல் பரிசா இதை கொடுக்கறதுக்காக 300 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசாக மற்ற பொருட்கள்லாம் தருவாங்களா, இல்லை வேட்டி சேலையை மட்டும் கொடுத்து ஏமாத்திடுவாங்களா அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து பார்க்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக, அதாவது 56, 57, 70, 75 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய வேட்டி சேலைகள் பாமர மக்கள் கட்டிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு சிலர் கட்டுறதில்லை. ஏன் கட்டுறதில்லை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது தரமானதா இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. தற்பொழுது தரமானதா கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வேட்டி சேலைகள் தரமானதாக இருக்கிறதா, இல்ல பொங்கல் பரிசை வெறும் வேட்டி சேலையை மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்திடுவாங்களா? இது பத்தின கருத்து என்ன? உங்களுடைய கருத்து தான் என்னுடைய பலம். மறக்காம உங்களுடைய கருத்தை தெரிவியுங்க.